சாப்பிட போகிறோம், டிஃபன் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட்றேன்? எனக்கு சாப்பாடு. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மஹியாஷா vlog. இன்றைக்கி மூணாரில் டே 2 வந்துட்டு எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகுடி அப்போ அங்கே பாரு. என்ன வேணும்? என்ன வேணும்? ஏதாச்சும் ஒன்று அடி. போ அப்படியா போ. என்ன வேணும்? என்ன ரொட்டி வேணும்? மார்னிங் எழுந்திரிச்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பசி. ஏன்னா நாங்கள் எழுந்திரிச்சதே வந்துட்டு லேட்டு தான். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோட்டல் வந்துட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். அதனால் வந்துட்டு கீழே வந்துட்டு பஃபட் இருக்குது. ஸோ பஃபட்டில் வந்துட்டு பல வெரைட்டிஸில் வந்துட்டு சாப்பாடெலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்துட்டு எங்களுக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு டேபிள் வந்துட்டு உட்காந்துட்டோம். பஃபட்டில் வந்து இன் அண்ட் அவுட்டர் சைடு 2 சைடுமே வந்துட்டு டேபிள் வந்துட்டு போட்டிருந்தாங்க. அந்த வியூ பார்த்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு மஷாலா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்களுக்கே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து டெய்லி இந்த மாதிரி ஒரு மார்னிங் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 4th ஃப்ளோர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாப்பா வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தா. ஸோ மேலே வந்துட்டு அடல்ட்ஸுக்கும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்களும் வந்துட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் அங்கே வந்து ஒரு ப்ரைவசி இல்லை. அதனால் வந்துட்டு சும்மா வியூ மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு அலோட் கிடையாது. நம்ம வந்து குளித்தோம் அப்படின்னா பெரியவங்க மட்டும் குளிச்சுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு இங்கே அலோட் கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு கீழே வந்துட்டு இருக்குது தனியாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. தண்ணி எப்பவுமே சூடாக இருக்கும், குளிர்ந்தாவே இருக்காது. இந்த இதில் ஆவி வரக்கும் உள்ளே போகணும். அதை பெரிது வரும் வரக்க தெரியுதா? இந்த ரைட் ஃபோக்கஸ் பண்ணி ஆவி வரும். சரிதான் தெரியல, எனக்கு நல்லா தெரியுது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலோடைய டாப் வியூ பாயிண்ட். பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. க்ளவுட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல வந்து பேபிக்கு வந்து அழக்கூடாது. 18 டேஸ் மேலே உள்ளவங்க குளிக்க முடியுமா? குளிக்கவே இல்லை. ஆட்டத்தை கீழே போய் ஃபேமிலிஸ் மீன் இருக்குது, அங்கே போய் குளிக்கலாம் பண்ணுறோம். மேலே இருந்து கீழே வந்துட்டோம். கீழே வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, பாபாவும் மாமாவும் வரும்போது வந்து பாப்பாக்காக அந்த ஃப்ளாட்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ளாட்ஸ் அப்புறம் அந்த ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு சில ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சரி அதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்து மறுபடியும் கடகடன் ரூமில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து இப்போ நாங்கள் வந்து கீழே போயிட்டுருக்கோம். பாப்பா வந்து பூலில் வந்துட்டு விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா வந்து ஸ்விம்மிங் பூலில் இறக்கி விட்டுட்டோம். அவள் வந்து பயங்கர குஷியாக இருந்தா. எங்களுக்குமே வந்துட்டு பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அவள் ப்ளே பண்ணுறதை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. ஜாலியாக இருக்கா? நடந்து போ. வெயில் அடிக்கா இருக்கட்டும், வெயில் அடிக்கட்டும். தண்ணி அங்கே அடிக்கூட பாப்பா, குடிச்சிட்டு போயிடுவாங்க. மேலே அடி ஆடி கீழே விழுந்துடாது. நல்லாச்சா? பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா தலையில் வந்துட்டு தண்ணி படவே இல்லைன்னு சொல்லிட்டு மைதின் வந்து தண்ணி ஊற்றி விட்டுட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு. பயங்கர காமெடியாக இருந்துச்சு. அவள் ஒன்றும் பண்ணுறதை பார்க்கல, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு பார்க்கும்போது. எடுத்தாச்சு. நல்லா இருக்கா?
பாப்பா குளிச்சு முடிச்சதும் நாங்களும் வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்த இடத்துக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அடுத்ததாக எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டீ ஃபேக்ட்ரி தான் போகிறோம். இப்போ வந்து நாங்கள் டீ ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால டீ ஃபேக்ட்ரிக்கு உள்ளேயே வந்துட்டு மியூசியம் சொல்லிட்டு ஒரு இடம் வச்சுருந்தாங்க. அங்கே போய் வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். முன்னாடி மியூசியத்துக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட் இங்கேருந்து ஆரம்பம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஹேண்ட்மேடாக இருந்தது. அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு பொருட்கள்லாம் செஞ்சு அப்படியே கைவிடப்பட்டு இருக்கும்ல, அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பராமரித்து வச்சுருந்தாங்க. எடுக்கலாமா? வீடியோ எடுக்கலாம். எல்லாமே ஒரிஜினல் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் வாங்கிட்டு பார்த்து இப்போ வந்து நாங்கள் டீ ஃபேக்ட்ரிக்கு உள்ளே வந்துட்டோம். வந்ததுமே வந்துட்டு ஒரு லெக்சர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த லீஃப் வந்துட்டு இருக்குல்ல, டீ லீஃபில் வந்துட்டு மெயினில் இருக்கும் தெரியுமா, அந்த ஹெட்டில் இருக்கிற அந்த 2 லீஃப் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், அதுக்கடுத்து உள்ள 2 லீஃப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. குட்டி குட்டி லீஃப் வந்துட்டு இருக்கும்ல, அந்த லீஃப்லாம் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இது எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. டீலேயே வந்துட்டு பல வெரைட்டிஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வெரைட்டிஸ் பற்றியும் வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மிஷினில் தான் வந்து எல்லா லீஃப்மே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது வந்து அரைச்சி பவுடர் பண்ணி வெளியே வந்துட்டு டீ பவுடராக வந்து கொண்டு வந்து தருது. அந்த ப்ராசஸிங் தான் ஃபுல்லாகவே உள்ள வந்துட்டு பெரிய பெரிய மிஷின் வச்சு எங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து காமிச்சிருந்தாங்க. இது இதுக்கு யூஸ் ஆகுது, இது இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க செப்பரேட்டாக. சொல்லி கம்பெனி இலையை போட்டு இதான் மிஷின் என்ன பண்ணுறாங்க. स्मोक फ्लेवर सगीर मोड करक मतलब कुल शाही करक है वदी सरी का मिक्स बादिन मुमताज. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ லீஃபே வந்துட்டு செப்பரேட்டாக தனித்தனியாக பிரித்து வந்து வச்சுருந்தாங்க. அதோட நேமும் வந்துட்டு எழுதி வச்சுருந்தாங்க மேலே. அவங்க வந்துட்டு என்னென்னா, பாபாக்கும் மாமாவுக்கும் வந்துட்டு அரபி தான் தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அரபியில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூடாக இருக்கு, பயங்கர சூடாக இருக்குது. தான் டீயா பயங்கர சூடான ஒரு டீ தூள் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய மிஷின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரி வந்து ரொம்ப பெருசு. அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாகவே உள்ள மிஷின் மட்டும்தான் இருக்குது, பெரிய பெரிய மிஷினாக இருக்குது. பார்த்துட்டு எனக்கே வந்துட்டு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஓ, இவ்வளோ வேலை இருக்கோ இதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் நான். பாருங்க, இப்படி கையை வந்து இந்த இதெல்லாம் வேஸ்ட் ஆயிருமா, மிஷினில் போட்டு எடுத்து உள்ள உள்ளதான் டீயா நம்ம எடுத்துக்கோமா. அதில் இந்த சின்ன சின்ன குச்சியெல்லாம் எடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சல்லடை மாதிரி இருக்குது. அது மேலே வந்துட்டு பாபா கையில் வந்து அந்த இது கொடுத்து கொட்ட சொன்னாங்க. ஸோ அவங்களும் வந்து கொட்டினா கீழே வந்துட்டு ஒரு 3 or 4 பைப்ஸ் மாதிரி இருக்குது. அதில் வந்து ரொம்ப பவுட்ரானது, அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் மீடியமாக உள்ளது, அதில் வந்து கொஞ்சம் மீடியமாக உள்ளது, இந்த மாதிரி வந்து பல வெரைட்டிஸில் வந்துட்டு கீழே வந்து விழுந்துட்டு இருந்துச்சு.
இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து க்ரீன் டீ அண்ட் பிளாக் டீ இந்த 2க்குள்ள வெரைட்டிஸ் மட்டும் வந்து கையில் வச்சுருந்தாங்க. வச்சுருந்து எல்லாருக்கும் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து க்ரீன் டீ, இது வந்து பிளாக் டீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பா வந்து பார்த்துட்டே இருந்தாக்கல, பாப்பாக்கிட்டேயும் வந்து ரொம்ப ஒத்து பார்த்து அவட்டையும் சொல்லிட்டு போனாங்க. அது வந்து காமெடியாக இருந்துச்சு. நாங்கள் சிரிச்சிட்டு இருந்தோம் பார்த்துட்டு. க்ரீன் டீ, பிளாக் டீ ஒரே இதில் அவ்வளோ ஒரே ப்ராசஸாக என்னன்னு தெரியல. சுற்றி பார்த்துட்டு அடுத்ததாக வந்து பவுட்ரு வந்துட்டு வாங்கலாம், டீ பவுட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளே இருக்க ஷாப்பில் வந்துட்டு வந்துட்டோம். வந்து ரொம்ப நேரம் வந்து அங்கங்கன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு டீ பவுட்ரு வந்துட்டு தேவையான அளவு வாங்கியாச்சு. டீ ஃபேக்ட்ரியில் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்து அங்கே போய் டீ பவுடரும் வந்துட்டு தேவையான அளவு வாங்கிட்டோம். வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்ததான் எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா, எலிஃபண்ட் ரைடு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். ஆனால் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. போகிற வழியில் இந்த வியூலாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து மூணார் வந்துட்டு எனக்கு என்னன்னே தெரியாது, எனக்கு மூணார் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. ஸோ எனக்கு மூணார் போகணும் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மைதீன் வந்துட்டு என்கிட்ட எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக எங்கே போகலாம் ஏதாவது பிளான் போடலாம் அப்படின்னு சொன்னாலே மூணார் அப்படி தான் சொல்லுவேன். உடனே அவங்க சொல்லுவாங்க மூணாரா, சரி ஓகே அப்படின்றவாங்க. எனக்கு மூணார் வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 எங்கே போகணும், ஏன் போகணும், எங்கே போகணும் சொல்லு, நீ சொல்லு. பூனை வேணும்ல, ஏன்னா வந்து சொல்லு, எங்கள் வீட்டில் சொல்லு. என்ன யானையில் போகணுமா சொல்லு, சொல்லு, நீ வாயை திறந்து யானையில் போகணும். எதில் போகணும்? அடுத்த இடத்துக்கு வந்து வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் ரைடு தான் வந்திருக்கோம். எலிஃபண்ட் ரைடு நாங்கள் போனதுமே வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சீக்கிரமே உள்ளே விட்டுட்டாங்க. எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாபாவும் மாமாவும் வந்துட்டு வேறு ஒரு யானையில் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நானும் மைதீனும் பாப்பா 3 பேரும் வந்துட்டு ஒரு யானையில் போயிட்டு இருந்தோம். ரைடு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து யானைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பூசணிக்கான்னு நினைக்கிறேன், அந்த இது வந்து கொடுக்கலான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அது தனிக்கு அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு நானும் பாப்பாவும் வந்து ஊட்டிகிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு கை எட்டவே இல்லை, நான் தான் கொடுத்துட்டு இருந்தேன். கைதட்டு எலிஃபண்ட் ரைடெலாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து பாட்டெலாம் போட்டுவிட்டு ஒரே வைப் பண்ணிட்டு தான் இருந்தோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அதுவுமே எங்களுக்கு. எல்லா பக்கமும் போயிட்டு சரியான பசி ஆகிடுச்சு. சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்க்கு வந்தோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் காஃபி அப்புறம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஆல்ரெடி தங்கியிருந்த ரெசார்ட்டுக்கே வந்து வந்துட்டோம். வந்து அங்கே ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கியிருந்தோம், அதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டோம். அந்த மாதிரி சாப்பிட்டு மதிய சாப்பாடு வந்துட்டு சாப்பிடலை. இந்த மாதிரி அடுத்து தான் வந்து மதியம் தான் வந்து சரியான சாப்பாடு எதுவும் சாப்பிடலை. ஸோ நைட்டாவது வந்து ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் வந்திருந்தோம். ஹோட்டலில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேம்ப் ஃபயர்லாம் வந்துட்டு போடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மைதீன் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த கேம்ப் ஃபயரில் உட்காந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப வார்மாக இருந்துச்சு அந்த டைமிங்கில். இப்படி தான் எங்களோட அந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சுது. அவ்வளோதான், இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.